ரொம்ப நல்லவர்னு சொல்லி யார் நீங்க சொல்வீங்க? உங்களை கடந்து போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுட்டே இருக்கிறார். எப்போ உங்களை கடந்து போனாலும் சலாம் சொல்லி ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறார். இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தே அவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு நாம இன்னைக்கு முடிவு பண்றோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குணத்தால் மிக சிறந்தவர் யார் அப்படின்னு சொன்னா வெறும் சலாம் சொல்லி சின்ன சிரிப்பு சிரிக்கிறவர் மட்டுமல்ல. இஸ்லாத்துடைய பார்வையில அவர் தொழுகக்கூடியவராக இருக்கணும், அவர் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கணும், பாவத்துடைய சூழ்நிலை ஏற்படும் போது பாவம் செய்யாம அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். டிப்ரெஷன் ஏற்பட்டுட்டா ஹராமான விஷயங்கள் செஞ்சு அந்த டிப்ரெஷனை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தவறான சிந்தனை இன்னைக்கு உலகத்துல பரவிட்டு இருக்கு இல்லையா? அப்படி எவ்வளவுதான் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, ஹராமான விஷயங்கள்ல என்னுடைய உள்ளத்துக்கு இத்மினான் கிடைக்காது, என்னுடைய உள்ளத்துக்கு நிம்மதி என்பதே கிடைக்காது என்பதாக சொல்லி ஹலாலான விஷயங்கள மட்டும்தான் என்னுடைய நிம்மதி இருக்குது என்பதாக நம்புவதும் குணத்தால் அழகானது. குணத்தால் அழகானது அப்படின்னு சொன்னா வெறும் சிரிக்கிறதோ, சலாம் சொல்றதோ, நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதோ, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறதோ, மக்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறதோ, இது குணத்தால் அழகானவர் என்பது கிடையாது. குணத்தால் அழகானவர் என்று சொன்னா இஸ்லாம் என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்குதோ அவை அனைத்தையுமே பின்பற்றக்கூடியவருக்கு பெயர் தான் குணத்தால் அழகானவர். நீங்க குணத்தால் அழகாக இருக்கிறீங்களா என்பதை நீங்களே செல்ஃப் ரிவ்யூ பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இனிமேலாவது குணத்தால் அழகாவதற்காக ட்ரை பண்ணி பாருங்க.